சரி, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மேலே ராகு பயணம் பண்ணும் பொழுது என்ன மாதிரி நிகழ்வுகளை தருவார்? இதெல்லாம் என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் தான். சுத்தமான பாலில் கொண்டு விஷத்தை ஊற்றுன மாதிரி, நல்ல பால், அந்த பாலில் விஷத்தை ஊற்றுனா என்ன ஆகுங்க? அது சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி சுத்தமான பாலில் விஷத்தை கலக்கிறதுக்கு சமம். அப்படியே விஷத்தை அப்படியே கக்குள்ள அப்படியே ஒன்று பாலினுடைய நிறம் வந்து நீல கலராக மாறும், விஷம் மாறுது. அப்போ தாயாருடைய மேலே சந்திரன் போகும் பொழுதும் அந்த மாதிரி தொந்தரவை தருது. சுருக்கமாக சொன்னால் அவங்களுடைய உடம்பு கெடுதுன்னு அர்த்தம். இதை லாஜிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு உடம்பு. அப்போ பால்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? பால்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீர். அப்போ நம்ம உடம்புல நீர் வரக்கூடிய இடத்த முதல்ல பாதிக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நீர் எங்கே வருது? எங்கெங்கே நீர் வருது? இரைப்பை, சுரப்பி, இரைப்பை, பித்தப்பை, மலப்பை, கர்ப்பப்பை, அப்புறம் என்னங்க மொத்தம் எத்தனை பை இருக்குங்க மனுஷனுக்கு? மொத்தம் எத்தனை பை இருக்குதுங்க மனிதனுக்கு? கண்ணீர் பை, இரைப்பை, பித்தப்பை, சிறுநீர்ப்பை, மலப்பை, கர்ப்பப்பை. இந்த 5 பைகளை ஏதோ ஒரு பையில் தாயாருக்கு தொந்தரவு தரப்போகுதுன்னு அர்த்தம். அதான் அவங்க ஜாதத்தில் பார்க்கணும். அவங்க ஜாதத்தையும் பார்த்து நம்ம முடிக்கணும். தாயாருடைய ஜாதத்தில் அந்த கர்ப்பப்பை இடத்துக்கு பாதிப்பு வருதான், இல்லை கண்ணில் அந்த அம்மாவை சூரியன் கெட்டு கிடக்குதான், அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம உடனே சொல்லலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகிறது, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு நம்ம எச்சரிக்கை மணி அடிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கிறதே கோச்சாரத்தில் சந்திரன் மேலே போகும்போது தான், ராகு மேலே போகும்போது நம்மளுடைய உடம்புல ஒரு பூச்சி ஊர்னா எப்படி இருக்குது? சிலுக்கிறோம்களோ, ஒரு பூச்சி ஊர்னா எப்படி சிலுக்கிறோம்களோ அந்த மாதிரி நம்முடைய உடம்பு நடுங்கும்னு அர்த்தம். சந்திரன் போகும்பொழுது நம்முடைய உடம்பு, சந்திரன் மேல் ராகு போகும்பொழுது நம்முடைய உடம்பு நடுங்கும்னு அர்த்தம். பயம், இனம் புரியாத பயம், எதுக்கு பயக்கிறோம்னு தெரியாது. அந்த மாதிரி பயம், கெட்ட கனவு வந்து திடீர்னு முழிக்கிறது, ஏதாவது நடந்து போயிருமான்னு மனப்பிராந்தல், அது பிராந்தி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. போதை அடிச்சுட்டு உளறவும் வேறு, மனப்பிராந்தின்னு ஒன்று சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். தண்ணியே அடிக்காமல் உளறிட்டு இருப்பேன் தன்னை போல். ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பயங்கரமாக உளருவேன். எனக்கு எல்லாம் சந்திர மண்டலம் தெரியும், அதுக்கு அடுத்து செவ்வாய் கூட எனக்கு தெரியும்பா, நமக்கு ஃப்ரெண்டுமே. ஆனால் ஒன்றுமே அடிக்க மாட்டாங்க, பொம்பளை தண்ணியெல்லாம் போட மாட்டாங்க, மனப்பிராந்தி பிடிச்சி உளருவாங்க தன்னை போல். இது வந்து சந்திரன் மேல் ராகு போகும்பொழுது அந்த ஜாதகருக்கு நிகழும் அல்லது தாயாருக்கு நிகழும். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து ஜாதகரே தேடி போவார். பிரச்சனை இவரை தேடி வரணுங்கிற அவசியம் இல்லை. இவரே பிரச்சனை தொலாவார். எங்கே பிரச்சனை ஒன்றையுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி இவரே போய் மாட்டிக்குவார் பிரச்சனையை. ஆனால் அந்த மன குழம்பி பிரச்சனையை தேடி பயணம் பண்ணக்கூடிய காலம். அப்போ சந்திரன் மேலே ராகு போகும்பொழுது ரொம்ப தியான வழிபாடுகள், மன அமைதிப்படுத்துறதுக்கான என்ன வேலையோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். மன அழுத்தம், மன இறுக்கம், உலகத்திலேயே மிக மோசமான நோய் மனநோய். அந்த மனநோய்க்கு ஒப்பான இதெல்லாம் தருவார் சந்திரன் ராகு மேலே போகும்போது. கோச்சாரத்தில் தசாபுத்தியில் நான் சொல்லிங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கோச்சாரத்தை நான் சுட்டி காட்டியிருக்கேன். கோச்சாரத்தில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்கு பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள். மாமியார் அன்னைக்கு தான் வந்து நல்லா பேசணும், நம்ம கூட குணமாக பேசணும்னு வச்சுங்களேன். சந்திரன் ராகு மேலே போகும்போது இது வரைக்கும் மாமியார் நல்லா பேசாத மாமியார் அப்போ தான் நம்ம மேலே பாசத்தை பொழியும். உன்னால தான் என் குடும்பமே போச்சுங்க, உன்னால தான் எங்கள் குடும்பமே போச்சுங்க இந்த அம்மா, அப்படி ஒரே வாரத்தில் முடிக்கும். எப்போ பெண்களுக்கு பெண்கள் எதிரியாக மாறுகிறார்கள், சந்திரன் மேலே ராகு போகும்பொழுது பெண்களுக்கே பெண்கள் எதிரியாக மாறுவார்கள். ஞாபகம் வச்சுக்க, நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ஜாதகரின் உடலையோ அல்லது தாயாரின் உடலையோ சிறு ராகுனா கத்திரிக்கு போயிட்டு இருக்குது, இப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது. அப்போ ஏதாவது கிழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கூர்மையான பொருள் கட்டெல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகுன்னு சொன்னாவே நல்லா இருக்கிற துணி கிழிக்கிறதா வேலை, இப்படி கருக்குன்னு வெட்டி விட்டு போட்டு போகிறதா வேலை. அப்போ நாம் வந்து இந்த கூர்மையான ஆயுதங்கள், வெட்டக்கூடிய ஆயுதங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தால் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த சமயத்தில் தாயாருக்கு கண்கள், ஓடக்கூடிய நரம்பு சம்பந்தமான தொந்தரவு வரலாம். படை தாயாருக்கு வரலாம். சூரியன் போகும்போது தந்தையருக்கும், சந்திரன் போகும்போது தாயாருக்கு கண்ணில் பட உருவாகிறது. இல்லை இவருக்கே வயதான காலமாக இருந்தால் இவருக்கு இடது கண்ணில் பிறைகள், அதாவது அந்த சவ்வுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கண்ணை வந்து முழுமையான பார்வை திறனை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடக்கும் அப்படிங்கிறதுல அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உடலில் விஷக்கடின்னு சொல்லுவாங்க, விஷக்கடின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே தடிச்சுக்கிறதுக்கு பேர் விஷக்கடிம்பாங்க. இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. விஷக்கடிகளால் நம்முடைய உடம்புல தடிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, தோல் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கரையோன்னு இருக்கும்.
முகத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். மற்ற வழக்கம் பூரா விளைவோன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து ராகுனுடைய சந்திரன் ராகுனுடைய லிங்கை குறிகாட்டுதுன்னு அர்த்தம். மங்குங்கிறது வேறங்க, இது வேறங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருவளை ஓடும், கரையோன்னு ஆகும். அப்போ அது நிறைய சொல்லுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எதவோ நினைச்ச கிடைக்காம ஏங்கி இருக்கிறது தான் அந்த நேரம் கரையோன்னு வரும். அது கிடைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். யாரோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன லாஜிக்காக சொன்னீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வரவே கூடாது. வருதுன்னா தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த நேரம் வந்து கருப்பாக போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக. இந்த கருப்பாக சின்ன குழந்தைகளுக்கு வந்துன்னா நம்ம எச்சரிக்கை ஆகிடலாம். யாரோ ஒருத்தர் அவங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கருவளையம் வந்துடலாம். இதெல்லாம் அதனுடைய சிம்பிள். இதுக்குன்னு நம்மளுடைய உடம்புலகையே கிரகத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அரிப்புத்தன்மை, கருப்பு நிறமாக மாறும் தோள்களுக்கெல்லாம் காரணம் சந்திரன் மேலே போகும்போது தான் நமக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் வரும். அதான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஜாதக அமைப்பில் வந்து ரொம்ப காலப்பகை அப்படின்னு சொல்லுவாங்க. காலமே பகையாக இருப்பது. சொந்தக்காரன் பகையாகலாம், நீங்கள் பகையாகலாம், யார் வேணாலும் பகையாகிட்டு போயிட்டு போகிறாங்க, பிரச்சனையே இல்லை. காலம் நமக்கு பகையாகக்கூடாது. காலம்